நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு சக்தி விநாயக பெருமானுக்கும் அபிராமி அன்னைக்கும் மதிப்புமிக்க ஞான ஆசான் ஆரூர் அடிகளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் வணங்கி மகிழ்கின்றேன். அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் எண் 95. அபிராமி அழியாத குணமுடையவள், கருணை கடலாக இருப்பவள், மலையரசன் மகள். எனக்கு நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அதை பற்றி நான் நினைப்பது ஒன்றுமில்லை. எனக்கு வருவதையெல்லாம் நீயே ஏற்றுக்கொள்கிறாய். ஞானத்திற்கு உரிய சிறந்த மந்திரம். என்னை நீ அடிமை கொண்ட போதே என்னை நான் உனக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன். என் உடலையும் பொருளையும் உயிரையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இம்மந்திரம் தவத்தின் பயனாக குரு கிடைப்பதை பேசுகிறது. குரு உபதேசத்தால் ஞானம் கிடைப்பதை பேசுகிறது. ஏற்கனவே உயிரிடத்தில் தோன்றிய இருவினை ஒப்பு குரு உபதேசத்தால் வலிமை பெற்றதை பேசுகிறது. குரு அருளால் அகப்பற்று புறப்பற்று நீங்கியது பேசுகிறது. இந்த மந்திரத்தோடு அன்றே என்ற நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதை கொண்டிலையோ. இன்றோர் இடையூர் எனக்குண்டோ, என் தோள் முக்கண் எம்மானே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்ற திருவாசகமும் இதே ஞான கருத்தை சொல்கிறது. குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி. அடுத்து